என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருகிறவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த காரியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது பெற்றுக்கொள்ளுகிறோம், வாழ்க்கையில் வளர்ச்சியும் அடைகிறோம். இன்றைக்கும் ஒரே ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்றால் அது நடக்கும். உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லுகிறார். மிகப்பெரிய மலையை அசைக்க, மிகப்பெரிய மலை இருந்த இடம் தெரியாமல் போவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு சிறிய கடுகு விதை அளவு விசுவாசம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் விசுவாசம் மிக வல்லமையுள்ளது. அந்த வல்லமையுள்ள விசுவாசத்தை நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆயுதமாய் பயன்படுத்த வேண்டும். இவ்வளோ பெரிய மலையா, இது எப்படி அகன்று போம்? இவ்வளோ பெரிய பிரச்சனையா, இது எப்படி மாறும்? இவ்வளோ பெரிய தேவையா, இது எப்படி சந்திக்கப்படும் என்றெல்லாம் யோசிக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்கிறார், கடுகு விதையளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ இந்த மலையை பார்த்து விசுவாசத்தோடு சொன்னால் அந்த மலை பெயர்ந்து போகும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன போராட்டம் இருக்கிறது, என்ன சூழ்நிலை இருக்கிறது, மிகப்பெரிய மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் கடுகு விதை போன்ற உங்கள் விசுவாசம் அந்த பிரச்சனையை கட்டாயம் மாற்றி போடும். இன்றைக்கு உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்க போகிறேன். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது மாறி போகும், மறைந்து போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று தேவன் சொல்லுகிறார். உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒரு அற்புதத்துக்காய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார். அன்பின் தேவனே, பரலோகத்தின் ஆண்டவரே, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் கூட பெரிய மலைகள் எல்லாம் பெயர்ந்து போகும் என்று சொன்னீர். அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுகிறோம், நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறோம் அப்பா. அந்த பிரச்சனைகள் மாறட்டும், அந்த பிரச்சனைகள் மறையட்டும், இருந்த இடம் தெரியாமல் அகன்று போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த வியாதி மறையட்டும், அந்த சூழ்நிலைமை மாறட்டும், அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும், அந்த பயங்கரமான சூழ்நிலைமைகள், சமாதான கொலைச்சல்கள், வீட்டில் இருக்கிற பெரிய போராட்டங்கள் எல்லாம் மறையட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் அந்த மலைகள் பெயர்ந்து போகும்படி அனுக்கிரகம் செய்ததற்காய் உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்க ஜனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பெரிய காரியங்கள் செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அகற்றி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே பெரிய மாற்றங்கள் வரும், அற்புதம் நடக்கும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.